ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீகிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன். செவ்வாய்க்கிழமை அன்று அதிகாலை என்னுடைய பூஜை வேலைகள் மற்றும் சமையல் வேலைகளை அழகாக அவங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு விலாகாக. எப்பொழுதும் போல் சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுத்துட்டு ஹைப்புங்கிற பாயிண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையிலே வந்து 3:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு என்னுடைய வேலைகள் எல்லாமே தொடங்க ஆரம்பிச்சிட்டேன். வாசல்லாம் கூட்டி விட்டுட்டு மங்களகரமாக சாணம்லாம் தெளித்து விட்டுட்டு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து தீபம் வச்சு விட்டுட்டு இன்றைய நாள் வந்து நல்ல நாளாக அமையணும்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே வந்து நான் வந்து நினைக்கிறது உண்டு. அதே மாதிரி தான் வந்து உங்கள் கூடயுமே வந்து ஷேர் பண்ணுற நல்ல நல்ல விஷயங்களையுமே வந்து நான் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். வீடியோ முழுதுமே தொடர்ந்து பாருங்கள். நல்ல விஷயங்களை இது வந்து சொல்லியிருக்கேன். 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, போன விளாக்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்து போய் நாங்கள் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வந்து நெக்ஸ்ட் விளாகில் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதையுமே இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம், என்னென்னாலும் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானை பற்றி, முருகப்பெருமானுடைய பெருமைகள், அவரை பற்றின அவர் பக்தருக்கு வந்து எவ்வளவு நம்பிக்கையாக அவர் வந்து அருள் புரிகிறான்னு சொல்லிட்டு வந்து நம்ம வீடியோவில் வந்து பார்க்குறோம். முதல் விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, முருகப்பெருமான் நினச்சா மட்டும்தான் நம்மளை வந்து அவருடைய சன்னதியாக இருக்கட்டும் அவரை வந்து நம்ம வணங்க முடியும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து உணர்ந்துக்கிட்டேன். நான் அதிகபட்சமாக வந்து முருகரை வந்து நினச்சது கிடையாது. முருகரை வேண்டுவோம், நம்ம வந்து அன்றாடம் வந்து எல்லா தெய்வங்களோட சேர்த்து வந்து வணங்குவோம். ஆனால் இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்களாக வந்து பார்த்திங்கன்னா முருகருடைய அருள் வந்து ரொம்ப அதிகப்படியாக இருக்கிற மாதிரியான வந்து எனக்கு ஃபீல் வந்து கிடைக்கிது. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு 7 மந்த் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலே ஒரு விளாக் வந்து கொடுத்துருப்பேன் திருச்செந்தூர் கோயில் போகிறத பற்றி. அப்போ கோவில் போகும்போதெல்லாம் அந்தளவுக்கு வந்து முருகர் மேலே எனக்கு வந்து ஒரு ஈடுபாடு இல்லைன்னே வந்து சொல்லலாம். கோவிலுக்கு போவோம், எல்லா தெய்வங்களையும் நம்ம வழிபடுற மாதிரி தான் முருகரை வந்து வழிபடுவோம். அப்போ போகும்போதே நான் வந்து வேண்டிக்கிட்டேன் ஒரு விஷயம் வந்து நான் 2-3 விளாகில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த விஷயம் வந்து நடக்கணும், நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு முருகப்பெருமானை வந்து நான் வந்து வேண்டிக்கிட்டேன். இந்த வருஷத்துக்குள்ளே எப்படியாவது வந்து எனக்கு வந்து நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முருகரை வந்து வேண்டிக்கிட்டேன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவர் நடத்தி கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை வந்தது. ஏன்னா அந்த உள்ள சன்னிதானத்துக்கு வெளியில் நிற்கிற வரைக்கும் நம்ம ஒன்றுமே வந்து தெரியலை. அந்த வீடு உள்ளே வந்து நம்ம போகும் இல்லையா, திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ள வீடு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அதை தாண்டி தான் நம்ம வந்து போகணும் அப்படிங்கிற பொழுது அது உள்ளே போன உடனே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தானாகவே அழுகை வந்து வந்துருச்சு. முருகரை வந்து முருகான்னு சொல்லும் போதே வந்து பார்த்திங்கன்னா தாங்க முடியாத அழுகை. போகும்போது பார்த்திங்கன்னா அவர் அது ஏன்னே எனக்கு வந்து தெரியலை, முருகான்னு சொன்னாலே வந்து பார்த்திங்கன்னா அழுகை வந்துடுது. அப்படி வந்து முருகான்னு சொல்லும்போது அழுகை வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, அவருடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் அது வந்து நடக்கும்னு சொல்லிட்டு வந்து நிறையா அடியார்களாக இருக்கட்டும், முருகரை நினச்சி வழிபடுறவங்க வந்து பெரிய பெரிய என்ன சொல்கிற ஆன்மீகத்தில் வந்து சிறந்தவங்க இருக்காங்கள்ல, அவங்களாம் வந்து சொல்கிறாங்க என்னன்னா, முருகரை நினச்சி நம்ம அந்த கண்ணீர் விட்டாலே நம்ம வந்து அவர் சொல்லுவாராம், முருகன் நம்மளுடைய பக்தர் வந்து கண்ணீர் விட்டால் நம்ம விழுந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வேண்டுதல்கள் வந்து உடனே வந்து நிறைவேற்றி கொடுப்பான்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. அது வந்து உண்மையான விஷயம். என்னுடைய லைஃப்பில் வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்தான். அதனால் வந்து முருகரை பார்க்கும்பொழுது யாருக்கெல்லாம் வந்து அழுகை வரும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து வேண்டும் பொழுது வந்து அழுகை வந்து வராது. நம்ம வந்து மனம் உருகி நம்மளோட கஷ்டத்தை வந்து நீங்கள் ஒரே ஒரு தடவை வந்து முருகர்கிட்ட இப்படி வந்து சொல்லி பாருங்களேன். நம்ம வந்து என்ன வேண்டுதல் அவர்கிட்ட வைக்கணும்னா, நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜ அலங்காரத்தோட ஒரு முருகர் படம் வந்து வச்சுருப்பேன். அவர் முகத்தை பார்த்தே நான் வந்து பேச மாட்டேன், அவர் கண்ணை பார்த்து மட்டும் தான் பேசுவேன். அந்த கண்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதமான ஒரு என்ன சொல்கிறதுனா சக்தி இருக்கிற மாதிரிக்கே எனக்கு வந்து ஃபீல் ஆகும். அந்த கண்களை பார்த்து தான் நான் வந்து நான் இப்போ 2-3 விளாக்லலாம் எனக்கு ஒரு விஷயம் நடந்ததுன்னு சொல்லியிருந்தேன்ல, உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா, அப்போ வந்து அவரோட கண்களை பார்த்து தான் நான் வந்து வேண்டினேன். அப்போ வந்து நம்ம முருகர்கிட்ட என்ன கேட்கணும்னா, ஒரு விஷயம் வந்து நமக்கு நடக்கணும், அது நடந்தால் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற பொழுது அவர்கிட்ட நான் வந்து இந்த விஷயம் நடக்க நினைக்கிறேன், நீ வந்து உன்னுடைய அருள் வந்து நடத்தி கொடுக்கணும்னு தான் நடத்தி கொடு, அப்பா உனக்கு எது நல்லது தோணுதோ அதை வந்து எனக்கு செய்யணும்னு சொல்லிட்டு மட்டும் நீங்கள் இதை ஒரு வார்த்தை மட்டும் ஆணித்தனமாக நல்லா வந்து பார்த்திங்கன்னா முருகர்கிட்ட வந்து வேண்டுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, கடன் அதிகமாக இருந்தாலும் சரி, குல
குழந்தை வரம் வேண்டும் அப்படிங்கிறதா இருந்தாலும் சரி, வீட்டில் வந்து சந்தோஷம் நிலச்சிருக்கணும்னாலும் சரி, காசு பணம் நம்மள்ட்ட நிறையா இருக்கணும், செல்வ வளம் நிலச்சிருக்கணும் அப்படின்னு இருந்தாலும் சரி, நீங்கள் முருகர்ட்ட இதை ஒரு மட்டும் மனதார கேட்டு பாருங்க. கண்டிப்பா வந்து நடத்தி குடுப்பாரு. நான் வந்து உண்மையாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போன மாசத்துலலாம் வந்து அந்த ஒரு விஷயம் இந்த பாசிட்டிவா நடந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா? அது வந்து நடக்கணும்னு சொல்லிட்டு வந்து நான் கேட்டிருந்தேன். ஆனா நடக்கவே இல்ல. அப்போ வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன், "முருகா நீ வந்து எவ்வளோதான் சோதனை எனக்கு வந்து குடுத்தாலும், அந்த விஷயம் நடக்கலனாலும், உன்னுடைய திருவடிகள மட்டும் தான் நான் வந்து பற்றியிருக்கேன். வந்து நீ நடத்தி குடுப்ப அப்படின்னு நான் நம்புறேன்னு" சொல்லிட்டு வந்து நம்பிக்கைய வந்து நான் கைவிடவே இல்ல. எப்ப இருந்தாலும் நமக்கு அந்த விஷயம் நல்லபடியாக வந்து நடக்கும். அது வந்து கடவுள் வந்து நமக்கு துணை புரிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து மனதார வேண்டிக்கிட்டு முருகர வந்து நெனச்சு வந்து வேண்டினேன். அந்த பாசிட்டிவான விஷயம் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா சேனல வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது. 2, 3 விளாக்லலாம் சொல்லியிருப்பேன் அந்த விஷயத்த பத்தி. ஒரு விஷயம் வந்து நான் முருகர்ட்ட வந்து கேட்டிருந்தேன். உடனே வந்து நடத்தி குடுத்தாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6:48 6:50 இருக்கும்னு நெனைக்கிறேன். நான் வந்து முருகர வந்து தீபம் சாயந்தரம் நேரம் தீபம் வச்சு வந்து முருகர வந்து அழுகைனா வந்து தாங்க முடியாத அழுகை. ஏன்னா, அவ்வளோ ஒரு கஷ்டத்தில வந்து நம்ம வந்து மனசு வந்து ரொம்ப எனக்கு வந்து பாரமா இருந்தது. அப்போ வந்து அவரோட திருவடிகள வந்து பற்றி நான் வந்து கேட்ட ஒரே ஒரு விஷயம், எனக்கு வந்து அந்த விஷயம் நடத்தி குடுத்தா வந்து நல்லதுன்னு தோணுச்சுன்னா, உனக்கு வந்து நடத்தி குடுப்பா. இல்லன்னா எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு நான் முருகர்ட்ட வந்து கேட்டிருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஒரு 6:50க்குலாம் நான் வேண்டிட்டு இருந்தேன்னா, 7 மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் வந்து வந்தது. பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து கடவுள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெறைய பேர் நம்புறாங்க, சொல்லுறாங்க இல்லையா? அப்படிலாம் இருக்கும் பொழுது, தெய்வம் இருப்பது உண்மையான விஷயம். அதுவும் இந்த கலியுகத்தில வந்து கண்கண்ட தெய்வம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முருகப்பெருமான் தான். மனதார அவர்கிட்ட வந்து நம்ம வேண்டுனோம்னா நடத்தி குடுக்காம எந்த ஒரு விஷயத்தையுமே இருக்காது. நான் வந்து அத வந்து அடித்தளமா வந்து நான் வந்து சொல்றேன். அந்த ஒரு நல்ல விஷயம் எனக்கு நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அது முருகப்பெருமானுடைய அருளால் மட்டும் தான் வந்து நடந்தது. அதனால வந்து எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் நம்ம நம்பிக்கையோட ஆழ் மனதில ரொம்ப நம்பிக்கையா, கான்ஃபிடென்ட்டோட நம்ம வந்து தெய்வங்கள வழிபடும்போது நம்ம வந்து வேண்டணும். அ அது நடக்குமா, நடக்காதா அப்படிங்கிறது 2வது விஷயம் தான். அது ஆனாலும் நம்ம லைஃப்ல வந்து பார்த்திங்கன்னா, அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம வந்து லைஃப் வந்து மூவ் பண்ணிகிட்டே இருப்போம். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து நமக்கு வந்து நடக்கும். முருகன் அருளால் வந்து எல்லாருக்கும் எல்லா விதமான சந்தோஷங்களும் கிடைக்கும்னு நான் நம்புறேன். அதன் பிறகு இன்னைக்கு காலையில வந்து பூஜை வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். கொஞ்சமா வந்து பார்த்திங்கன்னா, பிரசாதத்துக்கு பொங்கல் வச்சு விட்டுட்டு, அப்புறம் திருச்செந்தூர் கோயில்ல வந்து பார்த்திங்கன்னா, அழகான முருகர வந்து கூட்டிட்டு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு ரொம்ப சிரிச்ச முகத்தோட பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல. நேத்து வந்து ஷார்ட்ஸ்ல வந்து குடுத்துருந்தேன் இல்லையா? அவர் வந்து புதுசா வந்து நம்ம பூஜை அறையில வைக்கும்பொழுது 3 அபிஷேகம் வந்து பண்ணி, அழகா வந்து செவ்வரளி மாலை போட்டு நேத்து வந்து பூஜை வந்து குடுத்துருந்தேன். யார் யாருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. சிரிச்ச முகத்தோட நம்ம வீட்டுக்கு வந்து வந்திருந்தார் முருகர். ரொம்ப நானே வந்து ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 தடவைக்கு மேலேயே வந்து பார்த்துட்டேன். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து மனசுக்கு நிறைவா இருந்தது. எப்போதுமே நம்ம வந்து ஒரு சிலைகள் வாங்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த சிலைகள்ல வந்து ஒரு உயிரோட்டம் இருக்கிற மாரி நமக்கு வந்து ஃபீல் ஆகணும். அப்படிப்பட்ட சிலைகள் தான் நம்ம வந்து வாங்கணும். சிரித்த முகத்தோட இருக்கிற மாரி நம்ம வந்து முகத்தோட அந்த சிலைகள்லாம் வாங்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த பூஜை அறையில நம்ம வந்து வச்சு வழிபடும் பொழுது, நமக்குமே ஒரு நல்ல ஒரு மாற்றம், மனமாற்றத்தை வந்து கொண்டுட்டு வந்து குடுக்கும். இந்த முருகர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கடையில வந்து வெளியில தான் வச்சிருந்தாங்க. போனதோடயே வந்து பார்த்துட்டேன். நல்லா இருந்தது. அப்புறம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் லைட்டு அந்த மெரூன் கலர் மாரிக்கு வந்து முருகர் சிலை. ஆனா வந்து நான் ஃபர்ஸ்ட்டு எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, டார்க் மெரூன். அதில வந்து முகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளவுக்கா சிரித்த முகத்தோட இல்ல. 2வது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து அந்த உருவ அமைப்பு, இந்த கழுத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு எனக்கு வந்து அவ்வளவுக்கா வந்து உயிரோட்டம் இருக்கிற மாரி எனக்கு வந்து தெரியல. ஆனா போனதோட கண்ணுல பட்டார் இல்லையா முருகர், அவர தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். இதனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா, முருகர் சிலையோட விலை வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 800. அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க கோயிலுக்கு போகும்போதே, "அம்மா சாமி ஃபோட்டோவா இருக்கட்டும், நம்ம பூஜை சம்மந்தமான பொருட்கள்லாம் வாங்கும்பொழுது, காசு வந்து நம்ம வந்து பேரம் பேசி வாங்கக்கூடாது. கம்மியா சொல்லி வாங்கக்கூடாது. எவ்வளோ சொல்கிறாங்களோ அவ்வளோ வந்து வாங்கன்னு" சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சென்டிமெண்டலா வந்து சொல்லியிருந்தாங்க. நானுமே வந்து அவங்க வந்து கேட்ட அமௌண்ட் வந்து நமக்கு வந்து நான் வந்து குடுத்தேன். ஏன்னா, நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் முருகர் வந்து நடத்தி கொடுக்கும்போது, அவர வந்து மனதார நம்ம வந்து வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
சிலை வந்து பார்த்திங்கன்னா ரூ. 800 நல்லா இருந்தது. அதன் பிறகு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, வெட்டிவேர் விநாயகர் தான் வந்து வாங்கியிருந்தேன். போனதோட வந்து அந்த துண்டிகை விநாயகர் இருப்பாங்க இல்லையா? அந்த திருச்செந்தூர் போனீங்கன்னா போனவங்களுக்கு தெரியும். முதல்ல வந்து துண்டிகை விநாயகர் தான் நம்ம வழிபட்டுட்டு, முருகப்பெருமானை வந்து வழிபடணும். அப்படி துண்டிகை விநாயகர் பக்கத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா கடை இருந்தது. அது என்னமோ விநாயகரை வாங்கிட்டு அப்புறம் வந்து முருகரை வாங்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபீல் ஆனுச்சு. அதனால் வந்து முதல்ல வந்து வெட்டிவேர் விநாயகர் தான் வந்து வாங்கினேன். வாங்கிட்டு அப்புறம் வந்து அந்த கடைக்கு போய் முருகர் வாங்கிட்டு வேல்மாறல் புக்கும் வந்து வாங்கியிருந்தேன். நம்ம வந்து படிகள்லாம் படிக்கிறதுக்காக வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப வந்து மனசுக்கு வந்து சந்தோஷமா இருந்தது. 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த வீடியோ முழுதுமே பார்த்தீங்க அப்படிங்கிற போது ஒரு சின்ன கிளிப்பிங்கில் வந்து முருகர் வந்து நம்ம வீட்டுக்கு வந்தது மாதிரியான எனக்கு ஒரு ஃபீல் ஆனது. அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஃபீல் ஆனுச்சான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்படி கமெண்ட்ஸில் யார் சொல்கிறீங்களோ அவங்களோட அவங்களோட கமெண்ட்ஸ் வந்து நான் வந்து பின் பண்ணி வைப்பேன். ஒரு சின்ன கிளிப்பிங் தான். அது வந்து நம்ம வீடியோவிலே வந்து ஸ்டார்டிங்கில் நான் போட்டுருவேன் இல்லையா? அந்த மியூசிக் வச்சு போடுவேன் இல்லையா? அதிலே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். யார் கண்டுபிடிச்சி சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஒரு சும்மா நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். யாரெல்லாம் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சொல்கிறவங்களோட கமெண்ட்ஸை நான் மறக்காமல் வந்து பின் பண்ணி வச்சுருப்பேன். இந்த மாதிரி தான் நம்ம வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? எனக்கு ஒரு விஷயம் வந்து நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நினைக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கெவுளி அடிச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து நான் வந்து சொல்லுவேன், முருகா எப்போ பார்த்தாலும் அந்த கெவுளி அடிக்கிற அனுமதி மட்டும் கொடுக்குறீங்க. ஆனால் வந்து அது நடக்க மாட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். அப்போ வந்து நடந்த பிறகும் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருப்பேன் இல்லையா? அப்போ வந்து அப்பயும் பார்த்திங்கன்னா, அந்த கெவுளி வந்து அடிச்சிட்டே இருக்குது. அதனால் வந்து வீட்டில் வந்து பல்லிகள் வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது. சில வீட்டிலலாம் வந்து அதுக்கான மருந்து வைப்பாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அது வந்து விரும்ப மாட்டாங்க. அப்படி இருக்காதீங்க. தெய்வ நடமாட்டம் நம்ம வீட்டில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா, இந்த பல்லிகள் வந்து நம்ம வீட்டில் அதிகமாக இருக்கிறது தான். அந்த கெவுளி வந்து எந்நேரமும் அடிச்சிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது. அது ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் நமக்கு வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும். நம்ம நினச்சது வந்து நடத்தி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான ஒரு அறிகுறி தான் வந்து இந்த கெவுளி அடிக்கிறது. நான் வந்து நினச்சிக்கிட்டே இருந்தேன். நாள் முழுதுமே பார்த்திங்கன்னா, கெவுளி தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தது. அந்த மாதிரி நம்ம வந்து சுற்றி இருக்கிற நல்ல நல்ல விஷயங்கள்லாம் ஒரு பாசிட்டிவ் மைண்டோடு நம்ம பார்த்தோம்னா நல்ல ஒரு நமக்குமே லைஃப் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நிலையை கொண்டுட்டு போகிறது மாதிரி இருக்கும். அப்புறம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, பூஜை வேலைகள்லாம் எளிமையான முறையில் தான் நான் எப்போதுமே வந்து பூஜை வேலைகள் வந்து பார்ப்பேன். ரொம்ப அதிகப்படியான வந்து பூஜை புனஸ்காரங்கள் எப்போதுமே செஞ்சதில்லை. எனக்கு மன நிறைவாக எது தோணுதோ அதை தான் நான் வந்து செய்வேன். அதை தான் நிறைய சிஸ்டருக்குமே ஷேர் பண்ணுறேன். இப்போ கூட சொல்லும்போது பார்த்திங்கன்னா, கெவுளி அடிக்கிறாங்க இல்லையா? இதுதான் நம்மளையும் தாண்டி ஒரு தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்புகிறோம்னா, இந்த மாதிரியான பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சிஸ்டர் கூட வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்யலையாக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தாங்க. பிரம்ம முகூர்த்த பூஜை அது என்னமோ பிரம்ம முகூர்த்த பூஜை நம்ம டெய்லிக்குமே நான் அதிகாலை நேரத்தில் எழுந்துச்சி அந்த நேரத்தில் தான் தீபம் வைக்கிறேன். ஆனால் தொடர்ந்து வந்து பிரம்ம முகூர்த்த பூஜைன்னு நான் வந்து இன்ன வரையும் செய்யலை. அது மார்கழி மாதத்துல செஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு மைண்ட் வந்து அது ஒரு செட்டாகவே ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு முடியுமா என்னென்னு. ஏன்னா தம்பி வந்து பார்த்திங்கன்னா முழிச்சிடுறானா, அவனை வச்சு சமாளிக்கிறதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் போயிடுது. அதனால் கொஞ்சம் இப்போ எங்கள் வீட்டில் என்னோடய ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா வெளியில் வந்து வேலைக்கு வந்து போயிருக்கிறாங்க. அவங்க இருந்தாங்கன்னா சமாளிச்சிடலாம். அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம மார்கழி மாதம் போல் முழுதுமே வந்து பிரம்ம முகூர்த்தம் செஞ்சுக்கலாம் பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிருக்கிறேன். அந்த சிஸ்டர் கேட்ட கமெண்ட்ஸுக்கு வந்து இதுதான் ரிப்ளை. அப்புறம் பூஜை வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி காலை சாப்பாடு வந்து நம்ம பொங்கல் வந்து வச்சுருந்தேன் இல்லையா பிரசாதமாக, அது வந்து பாப்பாவுக்குமே ஊட்டி விட்டுட்டு அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மிருக்குலாம் இருந்தது. அதுவுமே எடுத்து பாப்பாவுமே வந்து ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு வந்து அனுப்பிவிட்டாச்சு. மதியம் சமையல் வந்து சிம்பிளான சாம்பார் தான். எப்போதும் போல் சாம்பார், வெள்ளி செவ்வாய் நாட்களில் சாம்பார் வந்து நம்ம வைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த துவரம் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா, அந்த லட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. துவரம் பருப்பு நம்ம வந்து அன்றைய நாள்கள் வந்து சமைச்சு நம்ம வந்து சாப்பிட்ட பொழுது பார்த்திங்கன்னா, இந்த வீட்டில் வந்து நல்ல ஒரு செல்வ வளம் நிலைத்திருக்கும். அந்த பருப்பு நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அது வந்து நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால் வெள்ளி செவ்வாய் நாட்களில் எல்லார் வீட்லேயுமே மேக்ஸிமம் வந்து சாம்பார் தான் வந்து வைப்போம். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் உருளைக்கிழங்கும் இருந்தது ஃப்ரை பண்ணிவிட்டு பாயசம் கொஞ்சம் வந்து வச்சிடலான்னு. ஏன்னா பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததோட வந்து பார்த்திங்கன்னா, ஸ்நாக்ஸ் ஏதாவது இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. நம்மளுமே அப்படி தான்
சின்ன பிள்ளையில போயிட்டு ஸ்கூலுக்குலாம் போயிட்டு இருந்ததை அந்த முதல்ல வந்து சாப்பாடு தான் வந்து சாப்பிடும். ஆனால் இப்போ அதிகமாகலாம் பிள்ளைங்க சாப்பாடு வந்து விரும்ப மாட்றாங்க இல்லையா? அந்த ஸ்நாக்ஸ் தான். ஆனால் வந்து பார்த்ததோட பாப்பாவுக்குமே சரி இன்னைக்கு பாயாசம் கொஞ்சம் வைக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்காக பாயாசம் செஞ்சுட்டு சிம்பிளான எளிமையான சாப்பாடு தான் வந்து செஞ்சுருந்தேன். சாம்பார் ரெசிபி எப்போதுமே அதிகமாக நான் வந்து கொடுக்குறது தான். கொஞ்சம் வெந்தயம், அப்புறம் வந்து வெங்காயம், தக்காளி நல்லா வதக்கி விட்டுட்டு, காய்கறிகளும் வதக்கி விட்டுட்டு, சாம்பார் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஆச்சி மசாலா வந்து யூஸ் பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்லேயே நம்ம வந்து ஜீரகத்தூள் வந்து அரைச்சிருப்பேன். அதான் மேக்ஸிமம் போடுவேன். அது இல்லாத பட்சத்துக்கு என்னைக்காவது வந்து பார்த்திங்கன்னா, ஆச்சி சாம்பார் பவுடர் மசாலா தான் வந்து யூஸ் பண்ணுவேன். நல்லாயிருக்கும். நல்லா காய்கறிகள்லாம் வெந்த பிறகு பருப்பு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 3 விசில் விட்டு எடுத்திருந்தேன். அதுவுமே நல்லா வந்து சாஃப்ட்டா வந்து குழஞ்சி வெந்திருந்தது. அதுவுமே காய்கறிகளோட போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு கடுகு, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வந்து தாளித்து இறக்கிட்டேன். சிம்பிளாக தான் நான் வந்து சாம்பார் வந்து செய்வேன். யார் யாரெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் தோசைகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உருளைக்கிழங்குமே வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கிட்டேன். சாம்பார்னாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தயிர் சோறு, சாம்பார், லெமன் சாதம், புளி சாதம் இதுக்கெலாம் வந்து காம்பினேஷன் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தான். அதை தாண்டி நம்ம வந்து எதையுமே வந்து ட்ரை பண்ண மாட்டோம் இல்லையா? உண்மையா இல்லைங்கிறது வந்து சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான வந்து சாம்பாருமே ரெடி பண்ணி விட்டுட்டேன். மதியம் வந்து காலை நேரத்துலேயே வந்து முடிச்சுடுவேன். ஏன்னா சாப்பாடு பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிக்கெலாம் சமைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா 12:30 மணிக்கெலாம் வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் வேலையுமே பார்த்துருவேன். எப்பொழுதுமே சமைச்சு முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பாத்திரம் எல்லாத்தையுமே நல்லா வந்து க்ளீன் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா அது வந்து இப்போ இருக்கிறதுலே பெரிய வேலைன்னு பார்த்திங்கன்னா அந்த பாத்திரம் கழுவுறத தான் நான் வந்து சொல்லுவேன். சமைக்கிறது கூட நமக்கு வந்து அவ்வளவுக்கா கஷ்டம் இருக்குமா இல்லையானுங்கிறது தெரியாது. நம்ம இருக்கிற ஜாமானை போட்டு வந்து ஈஸியாக வந்து சமையல் பண்ணிடுவோம். ஆனால் இந்த பாத்திரம் கழுவுற வேலை தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலை. அதையுமே வந்து கையோடு வந்து க்ளீன் பண்ணி விட்டுறது. அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இன்றைக்கி விலாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். விலாக் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து சொல்லுங்கள். அப்போ தான் நான் நிறைய வீடியோக்கெல்லாம் போடுறதுக்கு எனக்கு வந்து மோட்டிவேஷனலாக இருக்கும். என்னுடைய வீடியோ பார்த்த அனைவருக்குமே என்னுடைய நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்புறம் வந்து விலாகில் சொன்ன மாதிரி யார் வந்து கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம். ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் தான். முருகருடைய ஒரு வாகனம் நம்ம வீட்டுக்கு வந்து வந்திருந்தது. அது என்னங்கிறத வந்து வீடியோ அந்த கிளிப்பிங் ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருப்பேன். அது யார் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்ப்போம். யாரை வீடியோ முழுதாக பார்த்துருக்கீங்கன்னு இதில் என்னது தெரியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்பளமே பொரிச்சிட்டேன். வீடியோ பார்த்த அனைவருக்குமே என்னுடைய நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.